இன்னைக்கு நாம கொண்டாடி வரும் பொங்கல் வெறும் பண்டிகையாக மட்டும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல அது பண்டிகை அப்படிங்கிற தளத்தையே தாண்டி போயிருச்சு. இன்னும் ஏன் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற மனநிலையில நம்மளும் இல்ல, அந்த நன்றியை ஏத்துக்கிற இடத்துல அவங்களும் இல்ல. இந்த 21ஆம் நூற்றாண்டுல பொது சனத்துக்கும் வேளாண் மக்களுக்கும் உள்ள இடைவெளி ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. விவசாயத்தை ஒரு வாழ்வியலா பாக்குற மனநிலையிலிருந்து நாம என்னைக்கோ வெளிவந்துட்டோம். இருந்தாலும் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் திருநாள் தான் களை கட்டுது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பொங்கல் திருநாள் தமிழக அரசால், தமிழக அரசியலால் பக்குவமா கவனமா வளர்த்தெடுக்கப்பட்டு வருது. பொங்கல் திருநாளோட வைப தொடங்கி வைக்கிறதே பொங்கல் பரிசு தொகுப்பு தான். இந்த வருஷம் பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும் என அரசு கிட்ட உரிமையோட கேட்கிற அந்த இடத்துலதான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. மற்ற எந்த மாநிலத்திலையும் எந்த பண்டிகைக்கும் இப்படியான ஒரு கோரிக்கைகள் எழுமாங்கிறது சந்தேகம்தான். வாக்கு அரசியலுக்காக தான் பொங்கல் காசு அரசு கொடுக்குதுன்னு நினைச்சா அதை விட வரலாற்று அரசியல் பிழை எதுவுமே இருக்காது. தமிழ் கலாச்சாரத்தை எந்த விதத்திலையும் குறைத்து போகாத லெவலுக்கு அதை எப்படி மேம்படுத்தணும், உலக அளவில் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது திமுகவோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்போதுமே இடத்துல போயிட்டு இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு. இப்போ அதுக்குன்னு தனியாக ஸ்டேடியம் உருவாக்கி மதுரையில் அதுக்காக ஜல்லிக்கட்டு தனியாக அந்த ஒரு போட்டி நடத்துகிற மாதிரி அந்த இதெல்லாம் மதுரையில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அழிய விடாம மறுபடியும் அதை தூக்கி நிறுத்துற லெவல்ல தான் நம்ம அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக அதிமுக என்று கோலோச்சு வருகிறது. 2 பெரிய திராவிட கட்சிகள் தான் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில் 60லிருந்து 70% அதிகமான வாக்குகளை பெற்று வருகின்றனர். இந்த திராவிட அரசியல் தமிழ் பண்பாட்டுல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்பவே பெருசு. தமிழர்கள் திருநாள் அப்படிங்கிறது எம்ஜிஆரோட மனசுல பயஞ்சிருச்சு. அதனால பொங்கலை ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடுவார். கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் பொங்கல் கொண்டாடினாருன்னு கிடையாது. அவர் ஆரம்பத்துலேருந்தே பொங்கலை ரொம்ப நேசிச்சாரு. அந்த நேரத்தில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ ராமவர தோட்டத்தை எல்லா உதவியும் செய்வார். பொங்கல் சம்பந்தமான அத்தனை பொருட்களும் கொடுத்து இனிமையான பொங்கலை கொண்டாடுறதுக்கு மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சார். அதே மாதிரி முதலமைச்சரை வந்தபோதும் அதே தொண்டை செஞ்சுட்டு இருந்தார். அவர் அரசியலுக்காக செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. வேட்டி சேலை கொடுக்கறது, பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி கொடுக்கறது, கரும்பு கொடுக்கறது போல எல்லாமே செஞ்சு மக்களை கௌரவப்படுத்தணும், மக்களை நல்ல இனிமையான பொங்கலை கொண்டாட வைக்கணுங்கிறதுல ஏடிக்கு ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. சித்திரை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு சித்திரை தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு கிடையாது. தை முதல் நாள் தான் நம்முடைய தமிழ் புத்தாண்டாக கொண்டு வந்தவரே நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர். அதே போல இந்த திருவள்ளுவருக்கு உலக பொதுமறையை உருவாக்கி உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஒரு கருத்து தேவைப்படுகின்றது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வியலுக்கு அதற்காக ஒரு நூல் எழுதியவர் நம்முடைய திருவள்ளுவர். அவருடைய தினத்தை கொண்டு வந்ததும் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் தான். அவருக்கு சிலை எழுப்பி அவருக்கு பெருமை சேர்த்ததும் அந்த சிலை எழுப்பியிருக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் புது நவீனமயத்தோடு பல மாறுதல்களை செய்திருக்கக்கூடியவரும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான். செம்மொழி மாநாடு தமிழுக்கு சொன்னீங்க, தலைவர் பேசும்பொழுது சொல்லியிருக்காங்க, ஒரு மொழியோ அந்த மொழியை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த தமிழகத்தை, தமிழக மக்களை, அவர்களுடைய பண்பாட்டை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் தமிழ் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரூபாய் நோட்ல கூட அந்த ரூங்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முதல்வராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்கின்றார். தமிழ்நாடு அரசியலை இந்த பொங்கல் திருநாளை மையமா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. சைவ தமிழ், வைஷ்ணவ தமிழ், நாட்டார் தமிழ், தலித்திய தமிழ், கிறிஸ்தவ தமிழ், இஸ்லாமிய தமிழ் என பல்வேறு சமூக பாரம்பரியங்களை தமிழ் பொது பரப்புக்குள்ள கொண்டு வந்த பெருமை திராவிட அரசியலுக்கு உண்டு. எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, மத பாரம்பரியங்களுக்கு அப்பால் தமிழ் பண்பாட்டை வளர்த்தெடுத்திருக்காங்க. பல்வேறு பண்பாடுகள் சந்திக்கும் புள்ளியாக தமிழ் அடையாளத்தை மாற்றுவதற்கு தான் தை பொங்கலை தமிழர் திருநாளாகவும் சமத்துவ பொங்கலாகவும் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறள் நூல் தமிழர் எழுதிய உலக பொதுமறையா கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தமிழ் பண்பாட வெகுசன அரசியலுக்கும் உட்படுத்தி இருக்காங்க. சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, பாலினம் கடந்து தமிழ் அடையாளத்துல ஒரு முற்போக்கு கூற கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல பொது உடைமை இயக்கத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம்.